Hi students, today we are going to discuss exercise 1.3 and question number 4. State whether the following relations are functions or not. If it is function, check for one-to-oneness and onto-ness. If it is not a function, state why. If it is a function, if it is not a function, state why. So the first subdivision, if capital A is given, set A comma B comma C and the function relation, say f is A comma C, B comma C, C comma B. So f from A to A, this is the first subdivision. So now I return a set of A comma B comma C and again A comma B comma C. The relation is what? A comma C. So A to C, B comma C, B to C, and C comma B, C to B. So the given A equal to A comma B and F relation, the relation F from A to A. This is a function. Why? Since different elements capital A does not have different image in A. So it is F is not one to one. So this is function. இதில் வந்து நம்ம ஏல எப்பவுமே மேப் ஆகிடுச்சுனாவே எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஏலேருந்து எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் இங்கே ஏ டு ஏன்னு தான் எடுத்திருக்கேன். ஏழு டொமைன் அண்ட் கோ டொமைன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து எல்லாமே மேப் ஆகிருக்கு. ஏலேருந்து ஏ டு சி மேப் ஆகிருக்கு, பி டு சி மேப் ஆகிருக்கு, சி டு பி மேப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் சொல்கிறேன். ஏன்னா ஒன் டு ஒன் சொல்லும்போது ஒரு எலமெண்ட்டை தான் நோக்கி தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து சிக்கு போயிருக்கு, பியும் சிக்கு போயிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல முடியாது, ஒன் டு ஒன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன், சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஏ டஸ் நாட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் ஏ, அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு போகாதனால எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன் சொல்லிட்டேன். அதே மாதிரி கோடமைன் கேபிட்டல் ஏபிசி அண்ட் டொமைன் சொல்லும்போது ஒன்லி பிசி மட்டும் தான், இது மட்டும் தான் மேப் ஆகிருக்கு, ஏ வந்து மேப் ஆகலை. ஸோ கோடமைனும் டொமைனும் மேப் ஆகிருந்தால் தான், ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன சொல்ல முடியும், ஆன் டூ சொல்ல முடியும். ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ சின்ஸ் கோடமைன் நாட் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். கோடமைன் சொல்லும்போது ஏபிசி, ரேஞ்ச் சொல்லும்போது பிசி மட்டும்தான். கோடமைன் சொல்லும்போது ஏபிசி, ரேஞ்ச் சொல்லும்போது பிசி. எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுதான் வந்து ரேஞ்ச் சொல்லுவாங்க. இது வந்து கோடமைன் ஏ கமா பி கமா சி சொல்லுவாங்க. ஸோ கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லாதனால இது என்ன சொல்ல முடியாது, ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த கொஷனில் நமக்கு என்ன தெரியுது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறேன், டொமைனில் எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகிறனால ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அதே மாதிரி இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆகாது, ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நோக்கி போகலை, அதனால் இது ஒன் டு ஒன் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ன சொல்ல முடியாது, ஆன் டூவும் சொல்ல முடியாது. ஏன்னா டொமைனும் கோடொமைனும் எப்படி ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் இதில் ஈக்குவலாக இல்லாதனால இட் இஸ் நாட் ஆன் டூ. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். கிளியர்? Thank you children.